ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. நம்ம தல அஜித் இருக்கார்ல, அவர் பர்த்டே முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலையும் பக்கத்து ஸ்டேட்லையும் பில்லா தீனா இந்த படங்களை ரீரிலீஸ் பண்ணாங்க. ஓவர்சீஸ்ல மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணாங்க. இதை மங்காத்தா படத்துக்கு செம ரெஸ்பான்ஸ் ஓவர்சீஸ்ல. அந்த வீடியோக்களை ட்விட்டர் இன்ஸ்டாலாம் பார்த்துருப்பீங்க. அதை விட்டுருங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல பில்லா படமும் தீனா படமும் பண்ண சம்பவம் இருக்குல்ல, மொத்த கோலிவுட்டும் மிரண்டு போய் நிக்குதுன்னு சொல்லாங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஒரு புது படம், அதாவது மற்ற ஹீரோ நடிச்ச புது படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதை விட ஒரு படி அதிகமா தீனா படத்துக்கும் பில்லா படத்துக்கும் ரெஸ்பான்ஸ் அப்படி இருந்துச்சு தியேட்டர்ல. சொல்ல போனா நிறைய தியேட்டர் வாசல டிராபிக் ஜாம். அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் இருக்கும். அந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்தை பார்க்கறதுக்கு கூட்டத்தால தியேட்டர் வாசல டிராபிக் ஜாம் ஆகுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு மாஸ் பண்ணிருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்களா. அதனால பாத்தீங்கன்னா மொத்த கோழி விட்டு மிரண்டு பண்ணிக்குது. இவருக்கு எப்படா இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி. இதைத்தான் குஷ்பு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. வேதாளம் படம் வந்தப்போ, இந்த வேதாளம் படம் வந்தப்போ அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டாங்க. தல உனக்கு மட்டும் எப்படி தான் இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இங்க நிறைய பேர் தெரியாது அஜித்துக்கு ஃபேன்ஸ் இல்ல, ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அஜித் படம் வருமானு தெரியும் அவருக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குன்னு. அதனாலதான் இது வரைக்கும் டே 1 கலெக்ஷன்ல அவர் நம்பர் 1 இருக்காரு. கிங் ஆஃப் அப்படின்ற பேர்ல இருக்காரு. அவ்வளவு ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் அவர் படத்தை பார்க்கறதுக்கு தியேட்டர்ல படம் எடுப்பாங்க. ஸோ அதுதான் எனக்கு நடந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவருடைய பர்த்டே வேற. ஸோ பர்த்டேன்றதால இன்னொரு பக்கம் தீனா ஒரு பில்லா. ஏன்னா இப்ப இருக்கிற நிறைய ஃபேன்ஸுக்கு அந்த அஜித் நடிச்ச படம் தீனா, அந்த பில்லா இருக்குல்ல, அந்த படங்களை மறுபடியும் தியேட்டர்ல பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி அப்ப இருக்கிற ஃபேன்ஸுக்கு ஒரு ஆசை இருக்கும். இப்ப இருக்கிற ஃபேன்ஸுக்கு இந்த படங்கள் தியேட்டரை பத்தி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற ஃபேன்ஸ் இந்த படங்களை பார்க்குற சான்ஸ் கிடையாது. அவங்க ஒரு விசுவாசம், ஒரு நேர்கொண்ட பார்வை, ஒரு வலிமை, ஒரு விவேகம், துணிவு இந்த படம் பார்த்துருப்பாங்க. இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராவா இருக்காது, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த படங்கள் இருக்குல்ல, இந்த மங்காத்தா, அந்த பில்லா, அந்த தீனா, இதெல்லாம் சும்மா இறங்கி சம்பவம் பண்ணிருப்பாரு. சரக்கு தம்முன்னு அந்த கேரக்டரை மறுபடியும் ஸ்க்ரீன்ல பார்க்கணும் அப்படின்ற ஆசை நிறைய ஃபேன்ஸ் இப்ப இருக்கிற ஃபேன்ஸ்க்கு இருக்குது. ஸோ ரீசெண்டாக கூட வாலி படம் ரிலீஸ் பண்ணாங்க, அதை கொண்டாடி தீர்த்தாங்க. இப்போ இந்த தீனா படம் அதுக்கப்புறம் வேற லெவலுங்க, சொல்லவே தேவையில்லை. மேலதாவளம் விசில் வானவடிக்குன்னு வச்சு பெரிய சம்பவம் பண்ணி விட்டாங்க. இத்தனையும் பார்த்தீங்கன்னா பில்லா தீனா ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் ஒரு படம் கூட ஓகே, சரி, ஏன்னா ஒரு படம் ஓகே, கூட்டம் வருது ஓகே. 2 படம், பில்லா ஒரு பக்கம், தீனா ஒரு பக்கம், ரெண்டுமே ஹவுஸ்ஃபுல், ரெண்டுமே கொண்டாட்டம், ரெண்டுமே அப்படி கொண்டாடி தீக்குறாங்க. அப்படின்னா எவ்வளவு ஃபேன்ஸ் அஜித்துக்கு பரவி இருக்கான்னு நினைச்சு பாருங்களா. எவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்க நினைச்சு பாருங்க நீங்களே. ஏன்னா 2 படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ்ல 2 படத்துக்கும் ஹவுஸ்ஃபுல், 2 படத்துக்கும் அவ்வளவு கொண்டாட்டம் இருக்குதுன்னா இப்ப எந்த அளவுக்கு அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா விஜய் சார் நடிச்ச கில்லி படம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துக்கு இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் கிடையாது. இந்த படத்தை நல்ல ஒரு படம் தான், நல்ல கமர்ஷியல் படம் தான், ஃபேமிலி என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த படம் ரீலீஸ் பண்ண அன்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டமே கிடையாது. அன்னைக்கும் ஹாலிடே தான், ஓகேங்களா, அன்னைக்கும் ஹாலிடே தான். ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டமே கிடையாது. ஆனா இன்னைக்கு தீனா படத்துக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துக்கு இன்னைக்கு அந்த கூட்டம் இருக்குது. பாப்பா சான்ஸே கிடையாதுங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர்ல பக்கத்து ஸ்கிரீன்ல கில்லி ஓடிட்டு இருக்குது. அந்த ஸ்கிரீன்ல உள்ள பூந்து இங்கேயும் தீனா போடுறான் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு அங்கேயும் தீனாவை பார்த்துட்டாங்க அஜித் ஃபேன்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய சம்பவங்க. இன்னொரு தியேட்டர்ல கில்லி படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்குது, ஓகேங்களா. அந்த தியேட்டர் வாசல்ல கில்லி பனர், விஜய் பனர் வச்சிருக்காங்க. அதே தியேட்டர்ல
இப்போ தீனா படமும் எடுத்திருக்காங்க. அந்த தியேட்டர் அஜித் ஃபேன்ஸ் கட்டுப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர் ஓனர் என்ன பண்றாங்கன்னா அந்த கில்லி பேனரை அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அஜித் ஃபேன்ஸ் வந்து தீனா படத்தை கொண்டாடும் போது ஏறி ஸ்க்ரீன்லாம் கிழிக்கிறாங்க, அந்த கில்லி பேனர் கிழிச்சு தூக்கி போடுறாங்க. இதை பார்த்து தியேட்டர் ஓனர்ஸ் இப்போ நானே கிழிச்சு தூக்கி போடுறேன்ன்ற மாதிரி அவங்களே அந்த பேனரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று வந்து ஒரு பெரிய அடாவடியான ஒரு அராஜகம். அஜித் ஃபேன்ஸ் வந்து அஜித் ஃபேன்ஸ்னா யாரு, தலை ஃபேன்ஸ்னா யாரு அப்படின்றத வந்து நேற்று வந்து காட்டி பிடிச்சிட்டாங்க. போலீஸ் பாதுகாப்பு. நீங்க வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, ஒரு புது ரிலீஸ் ஆகுதுன்னா, ஒரு அஜித் படமோ ஒரு விஜய் படமோ ஒரு ரஜினி சார் படமோ இவங்க படம் வந்து ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும் போதுதான் ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. எதுக்காகனா அங்க வந்து கூட்டம் அதிகமா வரும், எதனா பிரச்சனை வரும், எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து தடுக்கிறதுக்கு போலீஸ் தேவை, ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும், அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் போலீஸ் கொடுப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துக்கு இப்போ எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? தீனா படத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தை இன்னும் ஒரு 2 மந்த் கழிச்சு ரிலீஸ் பண்ணா கூட இதே கூட்டம் தான் வரும். ஏன்னா இந்த படத்து மேலேயும் அஜித் மேலேயும் உள்ள அன்பு, அவ்வளவு அன்பு அஜித் ஃபேன்ஸ்குள்ள இருக்குதுங்க. ஸோ வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டாரு அஜித் சார். ஸோ இதான் நம்ம சொல்ல வரோம். இந்த அஜித் ரசிகர்கள் வந்து எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. அந்தரன் சொன்னார்ல, அஜித்தை புறக்கணிப்போம் அப்படின்னு சொன்னார்ல, அந்த கூட்டத்துல போயிட்டு சொல்லலாம். இந்த தீனா படம் 5 கூட்டம் வந்துச்சுல, இங்க போய் சொல்லலாம் அஜித்தை புறக்கணிப்போம் வாங்கன்ட்டு. சொன்ன 3 நிமிஷம் மண்ணுக்குள்ள மனுஷன் தூங்கிட்டு இருப்பாரு, மேல மரத்தை நட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பானுங்க. அந்த அளவுக்கு வெறி கொண்டு இருக்கானுங்க அஜித் மேல. அதை பக்கவா ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க எவ்வளவு நெகட்டிவிட்டி, எவ்வளவு பேர் அஜித்தை வந்து அப்படி தாக்கி பேசணும், அவருக்கான ஃபேன் பேஸ் 1% கூட கீழே குறையாது. அதுக்கு பெரிய உதாரணமே இந்த தீனா, இந்த பில்லா, இந்த படத்துக்கு வந்த சம்பவம் தான். ஒரு புது படம் கூட ஓகே, ஒரு புது படம்னா கூட ஒரு புது படம் வருது அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு புது ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. பழைய படங்கும் போது அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. அதனால வந்து இதே தெரிஞ்சு போச்சு, அஜித்துக்கான ஃபேன் பேஸ் 1% எக்காரணத்தை கொண்டும் கீழே இறங்காது, ஏறிட்டு தான் போயிட்டு இருக்குமே தவிர எக்காரணத்தை கீழே இறங்காது. ஒரு மொரட்டு சம்பவம் பண்ணி முடிச்சிருக்குது தமிழ் சினிமால. ஒரு மொரட்டு சம்பவம். தியேட்டர் ஒன்ஸ்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல படம் அடுத்தது வந்து நம்ம எப்ப பார்க்க போறோம் ஸ்கிரீன்ல அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு ஒரு தீனி போட்ட மாதிரி இந்த தீனா படமும் இந்த பில்லா படமும் அவங்க அமைஞ்சு போச்சு. தீனா பில்லாக்கே இப்படின்னா ஒருவேளை வரலாறு, மங்காத்தா, அட்டகாசம் இந்த 3 படங்களும் ஸ்கிரீனுக்கு வந்துச்சுன்னா எப்படி நினைச்சு பாருங்களா. அதுவும் வரலாறுலாம் வந்துச்சுன்னா ஒரு புது படம் வந்தா கூட ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு கிளாஸ்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து அப்பயே கொண்டாடி தீர்த்தாங்க அஜித் ஃபேன்ஸ். அந்த படம் மட்டும் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. வரலாறு, சிட்டிசன், அட்டகாசம், மங்காத்தா இந்த படம்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது நினைச்சே பார்க்க முடியல. அப்படி பெரிய சம்பவம் வந்து இங்க நடந்துடும். ஸோ பார்ப்போம், நிச்சயம் வந்து ஃபியூச்சர் வந்து அப்புறம் வருஷம் படம் ரிலீஸ் பண்ண போறாங்க, நம்மளும் பார்க்க தான் போறோம். வந்து இதான் அஜித், இதான் நம்ம சொல்ல வந்தோம். மீண்டும் ஒரு சந்திப்போம். டாடா, பை பாய்.